Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை சோழிங்கநல்லூரில் இருந்து மேடவாக்கத்தை நோக்கி சென்ற அரசு பேருந்து பயணிகளுடன் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளானது. கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் வினோத். வினோத், இந்த விபத்து என்பது எப்போது நேரிட்டது? விபத்தில் யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றதா? அங்க இருக்கக்கூடிய கள சூழல் என்ன? பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. சென்னை சோழிங்கநல்லூர் மேடவாக்கம் இணைப்பு சாலையான செம்மொழி சாலையில் அரசு பேருந்து ஒன்று விபத்துக்கு உள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை சோழிங்கநல்லூரில் இருந்து மேடவாக்கம் நோக்கி செல்வதற்காக சோழிங்கநல்லூர் மேடவாக்கம் இணைப்பு சாலையாக இருக்கக்கூடிய செம்மொழி சாலை வழியாக அரசு பேருந்து ஒன்று 20 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்திருக்கிறது. அப்போது இந்த சாலையில் ஏற்கனவே மெட்ரோ பணிகள் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் மெட்ரோ பணிக்காக 500 மீட்டருக்கு சாலையின் ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் திடீரென்று அந்த பேருந்தானது செம்மொழி சாலை வழியாக சென்று கொண்டிருந்த போது திடீரென்று எதிரே லாரி ஒன்று வந்த நிலையில் அரசு பேருந்து நிலை தடுமாறி அரசு பேருந்து இடதுபுறத்தில் திரும்பவே சாலை ஓரத்தில் இருந்த சதுப்பு நில பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தில் கவிழ்ந்திருக்கிறது. இந்த விபத்தில் அந்த பேருந்தில் சென்ற டிரைவர், கண்டக்டர் உட்பட 20க்கும் மேற்பட்ட பயணிகள் இதில் லேசான காயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் மேடவாக்கம் அரசு மருத்துவமனையில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் பள்ளத்தில் விழுந்த பேருந்தை மீட்கும் பணியில் மேடவாக்கம் தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த விபத்து குறித்து போக்குவரத்து போலீசாரும் விரைந்து வந்து இந்த விபத்து குறித்து விசாரணை எல்லாம் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக எப்பொழுதுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த சாலையில் அரசு பேருந்து ஒன்று தற்போது விபத்துக்கு உள்ளான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரீதா, விபத்து தொடர்பான விவரங்களுக்கு நன்றி வினோத். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.